ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எண்ணாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 2 verses 1 and 2. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் தங்கள் கொடி அண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இஸ்ரவேல் புத்திரரை ஆண்டவர் எங்கே பாளையம், அதாவது கேம்ப், அவர்களுடைய கேம்பை எங்கே பிச் பண்ண சொல்கிறாரு, அவங்களுடைய டென்ட்டை எங்கே பிச் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, செட்டப் கேம்ப் சர்க்கிளிங் த டென்ட் ஆஃப் மீட்டிங் அண்ட் ஃபேஸிங் இட். அதாவது டென்ட் ஆஃப் மீட்டிங்னா ஆண்டவர் வாசம் செய்கிற கூடாரமாகிய ஆசரிப்பு கூடாரம், டேபர்நாக்கிள். அந்த டேபர்நாக்கிளை சுற்றிலும் ஃபேஸிங் இட்னு போட்டிருக்கு. ஃபேஸிங் இட், அதை எதிர்நோக்கி அந்த கூடாரத்திற்கு எதிராக உங்கள் கூடாரத்தை நீங்கள் போட வேண்டும் என்பதை இந்த இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இத்தனை லட்சம் 6 லட்சம் புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் எகிப்திலிருந்து புறப்பட்டு சென்ற வேளையிலே வழியிலே அநேக பிள்ளைகள் பிறந்தார்கள். அவருடைய தொகை அதிகமாய் பெருகிற்று. இத்தனை லட்ச ஜனங்கள் அவர்கள் பாளையம் இறங்கின போது, வழியிலே வனாந்தரத்திலே அவர்கள் பிரயாணம் பண்ணி போகும்போது, பாளையம் இறங்கும்போது, ஆண்டவர் கண்ட இடத்துல நீங்கள் ஆளுக்கு ஒரு கூடாரத்தை போட்டுக்கிட்டு நீங்கள் எப்படி வேணால் வாழுங்க அப்படின்னு சொல்லலை. ஆண்டவர் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாரு, மத்தியில் சென்டரில் டேபர்நாக்கிள் இருக்கணும், அதற்கு 4 பக்கமும் அங்கே நீங்கள் பாளையம் இறங்க வேண்டும், அதை சுற்றிலும் என்று போட்டிருக்கு. சர்க்கிளிங் இட்னு போட்டிருக்கு. செட்டப் கேம்ப் சர்க்கிளிங் த டென்ட் ஆஃப் மீட்டிங் அப்படின்னு போட்டிருக்கு. மாத்திரம் இல்லை, ஃபேஸிங் இட், அதை எதிர்நோக்கி அதற்கு எதிராக. அப்போது நீங்கள் எப்போ உங்கள் கூடாரத்தை விட்டு வெளியே வந்தாலும் எதை பார்க்கணும்? ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரம் என்பது மீட்டிங் பிளேஸ். தேவன் மனுஷனை சந்திக்கும் ஒரு இடமாக அந்த ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வார்த்தை, இந்த வசனத்திலிருந்து நமக்கு என்ன செய்தி கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம எப்பொழுதுமே நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு, நம்முடைய கூடாரம் அது எதை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்தை நோக்கி இருக்கவே கூடாது. ஒரு லோத்து பாருங்க, அவன் சோதோம் குமாராவை நோக்கி அவன் கூடாரம் போட்டான்னு பார்க்குறோம். அப்போ சோதோம் குமாராவுக்கு நேராக கூடாரம் போடுகிறது தவறான ஒரு காரியம். இன்றைக்கி நிறைய பேருடைய கூடாரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உலகத்தை நோக்கி இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் அப்படிப்பட்டவர்களாக இராதபடிக்கு நம்முடைய கூடாரங்கள் எங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது தேவனை நோக்கி இருக்க வேண்டும் என்பது தான் உண்மை. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய குடும்பம், அநேகருடைய வீடு, அநேகருடைய வாழ்க்கை அது தேவனை நோக்கின ஒரு வீடாக, குடும்பமாக இல்லாததுனால தான் குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனைகள், பல சச்சரவுகள், பிரிவினைகள், வேதனைகள், குடும்பத்தில் சண்டைகள், சமாதான கேடு போன்ற பல காரியங்கள் இன்றைக்கு குடும்பத்துக்குள்ளே தலைவிரித்து ஆடுகிறது என்று சொன்னால் அவர்களுடைய ஃபோக்கஸ், அவர்கள் எதை நோக்கி தங்கள் குடும்பத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அது தேவனை நோக்கி இல்லை. அவர்கள் எதை நோக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் கேம்புக்கு வெளியே இருக்கிறாங்க. அவள் பாருங்க, ஆண்டவர் சொன்னார், இந்த கேம்புக்குள்ளே தான் இருக்கணும், நீங்கள் கேம்புக்குள்ளே தான் இருக்கணும். அந்த கேம்ப் எப்படி இருக்கணும்? செட்டப்
camp circling the tent of meeting. அந்த கேம்பை நீங்கள் எப்படி செட் பண்ணணுன்னா, டென்ட் ஆஃப் மீட்டிங்னா டேபர்நாக்கிள், அந்த டேபர்நாக்கிளை சுற்றி தான் உங்கள் கேம்பையே நீங்கள் செட் பண்ணணும். நம்முடைய குடும்பம் இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், சபைக்கும் அவங்களுக்கும் ஐக்கியமே இல்லை. ஏதோ ஒரு சபைக்கு போகிறாங்க, ஏதோ வராங்க, இந்த வாரம் ஒரு சபைக்கு போவாங்க, அடுத்த வாரம் வேறு சபைக்கு போவாங்க. கேட்டால் நாங்கள் எந்த சபையிலும் ஐக்கியம் இல்லைன்னுவாங்க. அப்படி இருக்கவே கூடாது. நமக்குன்னு ஒரு சபை இருக்கணும். நாம் அந்த சபையில் அங்கமாக இருக்கணும். அந்த சபையில் நாம் ஒரு அவயவமாக, ஒரு ஆண்டவர் நம்மை இணைத்திருக்கிற ஒரு அவயவமாக நம்மளை இணைச்சிருக்கிறார். அந்த அவயவமாக நாம் அந்த சபையில் செயல்படுகிறவர்களாக இருக்கணும். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அதுதான் திராட்சை செடியில் கொடிகளாய் நாம் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட அனுபவத்தை இன்றைக்கு அநேகர் உடையவர்களாக இல்லாமல் இன்றைக்கு வேறுபட்டவர்களாக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நம்மை என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எஃபேசியன்ஸ் சாப்டர் 2 verse 12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் நம்ம அப்படி இருந்தோம். இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னா, இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்குள்ளே வந்துட்டோம். அவருடைய அந்த காமன்வெல்த்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு அவர்களோடு நம்ம உடன் சுதந்திரராக மாறிட்டோம். அது எப்படி நடக்கும்னா, சபைக்குள்ளே நம்ம அங்கமாக இருந்தால் தான் நடக்கும். அப்போ இன்றைக்கி நம்ம அநேக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு புறம்பானவர்களாக இருக்கிறாங்க. ஐக்கியமே இல்லை, சபையில் ஐக்கியம் இல்லை, சபையில் அவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. நீங்கள் நிறைய பேருக்கு உங்கள் பாஸ்டர் யாருன்னு கேட்டால் யாரையோ சொல்லுவாங்க. அவர் எனக்கு அந்த பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வருவார், இந்த பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வருவார், இவரும் வருவார், அவரும் வருவார், எல்லாரும் வருவாங்க. நாங்கள் ஒவ்வொரு வாரம் ஒரு சபைக்கு போவோம். அது சரியான ஒரு காரியம் கிடையாது. நம்ம ஆண்டவர் நம்மளுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்னா, நம்முடைய கூடாரம் எங்கே இருக்கணும்னா, ஆசரிப்பு கூடாரத்தை எதிர்நோக்கி அதை சுற்றிலும் இருக்கணுமே ஒழிய, அதை விட்டு நம்ம வெளியில் போனோம்னா, லோத்துக்கு நடந்த சம்பவம் தான். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்து போய் அங்கே பார்க்கும்போது அவன் சீரழிஞ்சு போனான், சிதறடிக்கப்பட்டு போனான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படி இராதபடி தேவன் நம்மை காத்து, இந்த நாளில் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி நம்முடைய கூடாரங்கள் எங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால், தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவீர்கள் என்ற வார்த்தையின்படி நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தை நோக்கினவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you all. Amen. Amen. நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட வார்த்தையின்படி எங்கள் கூடாரம், எங்கள் வீடு, எங்கள் குடும்பம், எங்கள் வாழ்க்கை எதை எதிர்நோக்கி இருக்கிறது என்பதை இந்த நாளில் எங்களோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தாரும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன்.